சமுதாயத்திலே அரசியலிலே நமக்கு இணைக்கும் அந்த சக்தி தேவைப்படுகிறது. அதற்கு மிக சிறப்பான ஒரு உதாரணம் சகாயம் ஐயா அவர்கள். பல வருடங்களுக்கு முன்பு இருவர் படம் வந்த பொழுது அதுல ஒரு சின்ன ஒரு வசனம் மணி சார் நல்ல ஃப்ரெண்டு அழகாக உபயோகிச்சிருந்தாரு. வெறுப்பை வியாபாரம் செய்யும் தொழிலாக மாறிவிட்டது அரசியல் அப்படின்னு. பொதுவாக சொல்ல போனா மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்வதற்கு ரெண்டு விஷயங்களை நம்பி இருந்தாங்க. ஒண்ணு வந்து மதம், மதத்தினுடைய நூல்கள், மதத்தினுடைய அறநூல்கள், அவையெல்லாம் மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்லுங்க. அதே போல ஆட்சி செய்பவர்கள், அரசியல் செய்பவர்கள், அவர்கள் வந்து நல்ல விஷயத்தை எடுத்து வச்சு எல்லாரும் இணைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்று மதங்கள் பயத்தை உருவாக்குகின்றன, அரசியல் வெறுப்பை உருவாக்குகிறது, பிரித்து வைக்கிறது. அதை தாண்டி இணைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஆகினால் ஐயா சமுதாய மாற்றம், தனிமனிதன மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே தான் நாம வந்து எந்த விஷயத்தை மாற்ற முடியும்னு சொன்ன பொழுது நமக்கு தேவையானது இணைப்பு சக்தி, இணைக்கும் சக்தி, the one energy that can bring people together. ஆகினால் தலைப்பை பார்க்கும் பொழுதே இணைவது என்பதை பார்க்கும் பொழுதே மாறன் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இணையங்கிறது வேற, நீங்க இளையன்னு கூட வச்சிருக்கலாம். ஆனா நீங்க இணையங்கிற இந்த வார்த்தை எடுத்தீங்கல்ல, அதுக்காக ஒரு ஸ்பெஷல் சல்யூட் உங்களுக்காக. இயக்குனர் ஈஸ்வர் அவர்களுக்கு 20 வருடம் என்பது ஒரு நீண்ட கால தவம். உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆண்டவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் மேலும் இப்படிப்பட்ட சிறப்பான கண்ணோட்டங்களையும் கருத்துக்களையும் மக்கள் முன்னே வைத்து, கலை பிளஸ் ஆச்சாரம், கலாச்சாரம் என்பது கலையை சார்ந்தது. அந்த கலையிலே நாம் ஆக்கபூர்வமான, பாசிட்டிவான, நம்பகம் ஊட்டக்கூடிய, மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை ஊட்டக்கூடிய, சமுத்திரக்கனி சார் இங்க இருக்கும்போது அதை சொல்லவே வேண்டாம், அப்படிப்பட்ட படங்களை தான் அவங்க பண்றாங்க. பெரிய விஷயம். Let us use art for a positive, integrating, good society. நல்ல ஒரு கலை மூலமாகவும் கருத்துக்கள் மூலமாகவும் அரசியல் மூலமாகவும் இணைப்பை ஏற்படுத்துவோம், அன்பை ஏற்படுத்துவோம், நல்ல ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு மிக்க மிக்க நன்றி. அவசரத்துக்காக ஓட வேண்டியிருக்கு. உங்க பேச்சை கேட்காம போறதுக்கு எனக்கு எப்போதும் எண்ணமே கிடையாது. அவ்வளவு அவர்கிட்ட நான் ஸ்டூடெண்ட். நான் நிறைய இடத்துல போய் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறேன். சகாயம் சாருக்கு எதிரில் நான் ஸ்டூடெண்ட் தான். ஐ மிஸ்ஸிங் இட் சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க மிக்க நன்றி சார். இல்லாத ஒரு படம் எடுக்க அனுமதித்தால் நான் இந்த நாட்டின் சரித்திரத்தை மாற்றி காட்டணும்னு சொன்னார் அவர். ஒரு புரட்சியான கருத்துக்களை தெரிவிக்கலான்ட்டு திரைப்படம் நல்ல மார்க்கம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் மாறனவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களால் நான் உதவியெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த சமுதாய மாற்றத்தை அரசியலில் சேராமே, உங்களுக்கு தெரியும் வயசு ரொம்ப அதிகமாகலை, 73 தான் ஆச்சு. அந்த 73 வயசில் வந்து நம்ம இவர் வந்திருக்காரு, ஆர்கே செல்வமணி. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன். ஏன்னா அவரெல்லாம் ஒரு பிளஸ் பண்ணார் ஆர்கே செல்வமணி. இது இலங்கை பிரச்சனையில், தமிழ் ஈழ பிரச்சனை, இதே மேடையில் நான் ஒரு புதிய கருத்தை எடுத்து வச்சேன். அந்த கருத்து என்னன்னா, அது கொல்லப்பட்டது தமிழர்கள் அழிக்கப்பட்டாங்கன்றதை மாற்றி, ஏன்னா தமிழர்கள் அப்படின்னாலே நான் ஒரு தமிழன், என் தாய்மொழி தந்தை மொழிலாம் தமிழ் தான் என்றாலும் தமிழர்களுக்கு ஒரு ஆதரவு ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் உண்மையிலே ராஜபக்சே மனதிலே இருந்தது என்னவென்றால் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் கிளீன்சிங், அதாவது மத இங்கிருந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டான். அந்த வீட்லேயே வந்து அதாவது என்னன்னா புது கோயிலோ மசூதியோ சர்ச்சோ கட்டக்கூடாதுன்னு கோத்தபய ராஜபக்சே சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் வீட்லேயே ஹவுஸ் சர்ச், ஹவுஸ் மாஸ்க்னு வச்சாங்க. இந்த புத்த குருமார்கள்லாம் ஒரு குண்டர்கள் போய் தடியில் போய் அடித்து சிங்கள கிறிஸ்துன்னு அடித்து கொண்டாங்க. இதனுடைய தாக்கமாக என்னன்னா, நான் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஃப்ளாட்னா எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. என் ஃப்ளாட்லேயே வந்து நம்புங்க, ஒரு சர்ச் இருக்குது, ஒரு மாஸ்க் இருக்குது, ஒரு சிவன் ஓம் சர்ச், ஓம் மாஸ்க், ஓம் எல்லா கோயிலும் உருவாக்கிட்டேன். வாரத்துக்கு 3 பள்ளிக்கூட குழந்தைங்க வராங்க. ப்ரே ஒன்னாக்குறோம், மக்களை செயல்கள் மூலம் ஒன்னாக்குறோம். அவங்க சொன்னது போல விவசாயிக்கு ஒரு கோயில் உருவாக்கிட்டோம். ஏன்னா வள்ளுவர் பெருந்தகை சொன்னார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னு. அந்த விவசாயி தான் உங்களுக்கு தெரியும் தற்கொலை பண்ணிக்கிறான். ஆகவே இது போன்ற முயற்சிகளில் அதிக நேரம் நிறைய பேர் பேச இருக்காங்க. நீங்கள் மற்றொரு பேச்சை கேட்க ஆசைப்படுறீங்க. என்னை வந்து எப்படி பயன்படுத்திக்கலான்னா வேற ஒன்றும் இல்லை. ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னார், இந்த திருப்பரங்குன்ற கோயில் போன ஞாபகம் வந்ததுன்னாரு. நான் கேட்டேன், முருகன் சன்னிதானத்தில் நல்ல வெளியே ஒரு குப்பையாக இருந்தது, அப்போ ஞாபகம் வந்ததுன்னாரு. அப்போ ஞாபகம் வந்தால் சரி, அதில் குப்பையை பார்த்தா என்னை கூப்பிடுங்க. உண்மையாக உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். குறிப்பாக நான் மாறனுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சமுதாயத்தை வந்து மக்கள் எல்லா அரசியல் தலைவர் என்ன சொல்கிறாங்க, நான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் சேவை செய்கிறோம்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் வந்து எலெக்ஷன் நிற்காக தான் சேவை பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ ஆயிரம் சாலைகளை தூய்மையாகிட்டோம், கொசு இல்லாதாகிட்டோம், குப்பை இல்லாதாகிட்டோம், பிளாஸ்டிக் இல்லாதாகிட்டோம். அந்த பதவியை பெறாமலே அந்த பதவியில் இருந்தால் எங்களால் செய்ய முடியுமா தெரியாது.
அந்த பதிவில் வந்து நாங்களும் ஒருவேளை கூவ நதி போல மாறிடுவோம். அது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அந்த பதவி எல்லாமே டெய்லி பெப்பர் டிவியில் மார்னிங்கில் 8 மணிக்கு பேசுகிறேன், நீங்கள் கேட்கலாம் மோட்டிவேஷனல் டாக்ஸு. சகா அவர்களை வந்து நிச்சயமாக நம்ம வந்து அவரை பற்றி சொல்லணும்னா நான் அடிக்கடி சொல்கிறது, அதிகாரிகள் 3 வகை: நல்ல அதிகாரி, கெட்ட அதிகாரி, பைத்தியக்கார அதிகாரி. இவர் யார்? நல்ல அதிகாரி யாருன்னா பணத்தை வாங்கிட்டு செய்கிறவர் நல்ல அதிகாரி. கெட்ட அதிகாரி யாருன்னா பணத்தை வாங்கி பட்டணமாக போடுறவர். பைத்தியக்கார அதிகாரினா சகா அவர்கள் தான். அவர் ஒய்ஃபே சொல்லுவாங்க, புடைக்கட்டினா ஒய்ஃப் வெரி கிரேட் லேடி. அம்மா சொல்லுவாங்க, ஆண்ட எதுக்கு அந்த கையை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்து ஐஏஎஸ்னா ஐ ஆம் சாரின்னு இருந்தது, ஐ ஆம் சுப்பீரியர்னு உருவாக்குனது இவர் தான். அதனால அவர் வந்து என்றுக்கும் அவர் ரசிகன். நான் அவர் எப்போ கூப்பிட்டாலும், போன அன்னைக்கு கூட இருக்கிறது உடம்பு சரியில்லை, இன்னைக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்தாலும் வந்து மாறன் கூப்பிட்டாரு. சகாயம் கூட்டத்தில் வந்து அவர் பேசி கேட்பது என்பது மார்க் ட்வைன் சொன்னார், நகைச்சுவை யாராவது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டால் ஒரு 6 மாசம் வேலை செய்வேன்னு. சகாயம் பேச்சை கேட்டால் 6 வருஷம் ஏதாவது வேலை செய்யலாம். அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் அப்துல் கலாம். போயிட்டார் அவரு, மகத்தான மனிதர். ஏதோ தென்னாட்டில் போய் வடநாட்டில் நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரே தமிழர் யாருன்னா அப்துல் கலாம் ஒரு ஒருத்தர் தான். அதுதான் சகாயம் இருக்காரு. தங்கர் பச்சன் எங்களுடைய தம்பி அவரு. அவரு பாருங்க, எல்லாம் ஒவ்வொருத்தரும் நல்ல உள்ளங்கள்லாம். இது நல்ல உள்ளங்களின் கூட்டணி. வாழ்க வளமுடன் நலமுடன். வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும், இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். திரைப்படத்தை பொறுத்தவரையில், இலக்கியத்தை பொறுத்தவரை 2 வகையான கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒன்று, இலக்கியம் என்பது மக்களுக்காக என்கின்றது ஒரு வகையான கருத்து. இன்னொன்றும், இலக்கியம் என்பது இலக்கியத்திற்காக என்கின்ற ஒரு கருத்தும் நிலவி வருகின்றது. இதிலே இலக்கியம் மக்களுக்காக என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே திரைப்படத்தையும் கூட, திரைப்படம் மக்களுக்கு வெறும் பொழுதுபோக்கை மட்டும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமா, அல்லது மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய, மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு துறையாக இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இதிலே மக்களின் நலன்களை விருப்பமுடையவர்கள், மக்களுடைய நலனிலே ஈடுபாடு உள்ளவர்கள், மக்களுக்கு இந்த திரைப்படமும் ஒரு வகையிலே உதவி செய்ய வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஒரு சரியான வழியை காட்ட வேண்டும் என்கின்ற கருத்து நிலவி வருகின்றது. அப்படிப்பட்ட அந்த கருத்துக்கு இணையாக நண்பர் திரு இளந்திருமாறன் அவர்கள் இந்த இணைய தலைமுறையை இங்கு முயற்சி செய்து எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த முயற்சி தமிழகம் முழுவதுமே பயன்பெறும். தமிழக மக்கள் அனைவருமே அது சரியான சமயத்திலே அதை அவர்கள் இயக்கி இன்று விரைவிலே வெளியிட இருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த படத்திலே ஒரு சமுதாயத்தினுடைய பெரிய அளவில் இருக்கக்கூடிய தேர்தலை பற்றி ஒரு சிறிய அளவில் ஒரு கல்லூரியிலே நடக்கின்ற தேர்தலாக அவர்கள் காட்டுகின்றார்கள். கல்லூரியில் நடக்கின்ற தேர்தலிலே என்ன விதமான நடவடிக்கைகள் ஏற்படுகின்றது, அது எப்படி இந்த சமுதாயத்திலே பிரதிபலிக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் இந்த வருகின்ற இன்னும் 18 நாட்களிலே வருகின்ற இந்த தேர்தலிலே மக்கள் எப்படி விழிப்படைய வேண்டும், எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான கருவியாக இது இருக்கின்றது. அதே போல அவர் வைத்திருக்கின்ற தலைப்பும் இணைய தலைமுறை என்பது, இளைஞர்கள் தான் இப்போது இணையத்திலே அதிகமாக தங்களுடைய பொழுவை, தங்களுடைய எல்லா வகையான நடவடிக்கைகளுக்கும் இணையத்தின் மூலமாக நடப்பதனால் இதை இளைய தலைமுறையை இணைய தலைமுறையாக அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையானவர்கள். வருகின்ற சமுதாயத்தை சரியாக இப்ப இருக்கக்கூடிய ஊழல் மற்ற சமூக அநியாயங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இளைஞர்கள் தான் நமது கண்ணுக்கு தெரிகின்றார்கள். இந்த இளைஞர்களை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வந்த போதிலும் அவர்கள்
அவர்கள்தான் நமக்கு நம்பிக்கை தரக்கூடியவர்கள். இந்த இளைஞர்களை பற்றிய இந்த கருத்தாக்கம் இப்போது மட்டுமல்ல, காலங்காலமாக வரலாற்றிலே பார்த்தீர்கள் என்றால் காலங்காலமாக ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறையை பார்த்து அவர்கள் நம்முடைய தலைமுறை போல் இல்லை என்று குற்றம் சொல்லுவது வழக்கமாக இருந்து வந்திருக்கின்றது. சாக்ரட்டிஸ் காலத்திலேயே அவர் இளைஞர்களை பற்றி இது போன்ற ஒரு விமர்சனமும் எழுந்தது. இளைஞர்கள் நம்மளை போல பொறுப்பற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று. ஆனால் நம் கண்ணுக்கு நம்முடைய இளைஞர்கள் தான் இந்த தமிழகத்தை காக்கக்கூடிய, தமிழகத்திற்கு ஒரு விடிவு தரக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் தான் நாங்களும் மக்கள் பாதை என்கின்ற இந்த இயக்கமும் கூட இளைஞர்கள் நம்பி லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்த திரு சகாயம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, அவர்களுடைய கொள்கைப்படி இளைஞர்கள் அனைவரையும் இந்த தமிழகம் முழுவதும் இணைத்து இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க, தமிழகத்திலே லஞ்ச லாபனியம் இல்லாமல் அரசியல் ஒரு தூய்மையானதாக, மக்களின் நலன் சார்ந்ததாக ஒரு சமூக இயக்கமாக நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். மக்களுக்கு என்னென்ன வகையான கஷ்டங்கள் இருக்கின்றதோ, எந்தெந்த வகையான தொந்தரவுகள் இருக்கின்றதோ, நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எப்படி அழிக்கப்படுகிறது என்பதை பற்றியும், இளைஞர்கள் எப்படி இந்த சமுதாயத்திலே தங்களுடைய பணியை ஆற்றலாம் என்பதற்கும் சில சமூக இயக்கமாக சில பணிகளை நாங்கள் வரையறுத்திருக்கின்றோம். ஆரம்பத்திலே இப்போது தேர்தல் நடப்பதினால் தேர்தலிலே இது மக்கள் பாதை என்பது ஒரு சமூக இயக்கமாக, சமூக சேவை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். எனவே நாங்கள் தேர்தலிலே யாரும் கலந்து கொள்வதில்லை. ஆனால் தேர்தலிலே நாம் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், 100% வாக்களிக்க வேண்டும், அதே போல நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய நோக்கமாக நமது இளைஞர்கள் தமிழகம் முழுவதுமாக மக்களிடமே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதற்கு ஏற்ப இந்த திரைப்படமும் இது ஒரு உதவி செய்வதாக மக்கள் பாதையினுடைய கொள்கைகள் என்னவோ அதில் ஒரு பாகத்திற்கு மக்களிடம் கொண்டு செல்வதற்கு ஒரு உதவிகரமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த திரைப்படம் தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஒரு சரியான வழியையும் அது சரியான சமயத்திலே இது காட்டும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த திரைப்படத்தை தயாரித்த திரு நண்பர் திரு இளந்திருமாறன் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்திலே பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். இணைய தலைமுறை திரு இளந்திருமாறன் அவர்கள் சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும், சமூகத்திற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும், சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திலும் சமூகம் கேடுகட்டு கிடக்கிறது என்கின்ற ஆதங்கத்திலும் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், அதில் எனது பங்களிப்பும் இருக்கும். தங்கப்பச்சான் ஐயா அவர்கள் சொன்னது போல் திரு மக்களாட்சி இயக்குனர் ஆர் கே செல்லுமணி அவர்கள் சொன்னதை போல் இந்த படத்தை பத்திரிகையாளர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதில் எனது பங்களிப்பாக இந்த படத்தை திரைக்கு கொண்டு வருவதற்கு என்னாலான எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன். திரு ஈஸ்வர் அவர்கள் 20 வருடம் போராடி ஒரு அருமையான படத்தை தந்திருக்கிறார். இந்த படத்தின் மூலம் ஈஸ்வருக்கு மிகப்பெரிய வெற்றிகள் தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.